ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க. குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 10 நாட்களுக்கான தினப்பலனில் இந்த பதிவில் கும்ப லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம். மே 17ஆம் தேதி முதல் மே 26ஆம் தேதி வரை உள்ள 10 நாட்களில் முதல் நாளான மே 17 சனிக்கிழமை மாலை 5:43 மணி வரை பூராடம் நட்சத்திரம். நம்ம கும்ப லக்னத்திற்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். இந்த சந்திரன் செல்லக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரம், பூராட நட்சத்திரத்தின் அதிபதியான சுக்கிரன் மீன ராசியில் நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கு நமக்கு என்ன பலன் அப்படின்னா, எண்ணிய பலன், நினைத்த பலன், எதிர்பார்த்த பலன், ஆசைகள் நிறைவேறும் பலன், அது பண ரீதியாகலும் மன ரீதியாகிலும் நன்மைகள் தரக்கூடிய வகையில் உள்ளது. ஏன்னா நமக்கு 5ஆம் அதிபதி புதன், 9ஆம் அதிபதி சுக்கிரன், இந்த 2 பேரும் பரிவர்த்தனையில் இருக்காங்க. 5ம் 9ம் மிஞ்சு பலன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் நம்ம ஜாதகத்தில் கெட்டவராக இருக்கக்கூடாது. அதை நீங்கள் நம்மளுடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் போட்டு ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடாப்ட் பண்ணுங்கள். அவர் கெட்டவராக இருந்தால் இப்போ நான் சொன்ன நற்பலன் நடைபெறாமல் தடைகளும் பண இழப்பும் கஷ்டங்களும் ஏற்படும்ங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். மாலை 5:43 முதல் உத்திராடம் நட்சத்திரம் ஒரு பாதம் லாபஸ்தானத்தில் தனுசு ராசியில் இருந்தாலும் மற்ற 3 பாதங்கள் மகர ராசியில் விரயஸ்தானத்தில் இருக்குது. இந்த உத்திராடம் நட்சத்திரம் என்பது நமக்கு மாலை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மே 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:52 வரைக்குமே இருக்குது. அதுக்கப்புறம் தான் திருவோணம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த நாள் பலனை ஞாயிறு நாளில் ஞாயிறு நட்சத்திரமான சூரியனின் நட்சத்திரமாக சூரியனே நமக்கு பலன் தருகிறார். அதுவும் சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான கிருத்திகையில் இருக்கிறார், ரிஷபராசியில் இருக்கிறார். அப்போ நல்ல பலன்கள் நடைபெறும். ஏன்னா நமக்கு 7ஆம் அதிபதி அல்லவா, நமக்கு பெரிய மனிதர்கள் சந்திப்பு, கணவன் மனைவி உறவு பலப்படுவது, ஒரு பொருளாதாயம், கான்ட்ராக்டு, புது ஆர்டர்கள் கிடைத்தல், புது நபர்களை சந்தித்தல், வியாபார நோக்கத்திலும் உறவுகள் ரீதியாகவும் நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. இந்த மாலை 6:52க்கு மேல் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே செல்லக்கூடிய சந்திரன் தன்னுடைய நட்சத்திரமான சந்திரன் திருவோண நட்சத்திரத்திலேயே செல்வது நமக்கு 6ஆம் இடத்தை 12ஆம் இடத்தை செயல்படுத்துவது போல் அமையும். மறுநாள் மே 19 திங்கட்கிழமை இரவு 7:29 வரைக்கும் இந்த திருவோண நட்சத்திரம், திங்கள் கிழமை சந்திரனின் நட்சத்திரம். 6:12 கடன் வாங்கி கடன் கொடுத்தல், வேலையில் வெளிநாட்டு வேலை சார்ந்த பிரயாணங்கள், அடுத்த வேலைக்கு மாறுதல், தொழிலில் இன்னொரு தொழிலை செய்தல், கூடுதலான ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறது. சில பேருக்கு இரகசிய நடவடிக்கைகள் நடைபெறுதல், இரகசியமான செயல் திட்டங்களை செயல்படுத்துதல், சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸில் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இப்படி அவரவர்களுடைய ஜாதகத்திற்கும் அந்த சந்திரன் என்ன ஆதிபத்தியம், என்ன உபநட்சத்திரமாக நம்ம ஜாதகத்தில் இருக்கோ அந்த பலனை இந்த 6ஆம் இடம் 12ஆம் இடம் வழியாக நமக்கு நடத்தி கொடுப்பார். மறுநாள் மே 20 செவ்வாய்க்கிழமை அவிட்டம் நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். 2 பாதம் மகரத்தில் விரயத்தில் இருந்தாலும் 2 பாதம் கும்பத்தில் இருக்குது. செவ்வாய் நமக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் நமக்கு 6ஆம் வீட்டில் கடகராசியில் இருக்கார். அதனால் இன்றைக்கி ஒரு மாற்றங்கள் ஏற்படும். வேலையில் சின்ன சின்ன இன்டர்னல் சேஞ்சஸ் உண்டாகும்.
வேலை சார்ந்த விஷயத்தில் நமக்கு ஐடியாஸ் திங்கிங் மாறும். ஏதாவது புதுசாக நடவடிக்கை எடுக்கலாமா, புது மாதிரியான யுக்திகளை கையாளலாமா, பல யோசனைகள் தோறும். மற்றும் நம்ம சர்வீஸில் சில சேஞ்சஸ் உண்டாகும். சில பேருக்கு ஒரு மெடிக்கல் லீவில் போகிறதுக்கு, அல்லது சாதாரணமாக லீவ் எடுக்கிறதுக்கு, அல்லது நம்முடைய திறமைகள் வெளிப்படுத்துவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த 6ஆம் இடம் என்பது வெற்றியை குறிக்கும். அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. செவ்வாய் புதனாக செயல்படுகிறார் மற்றும் சுக்கிரனாக செயல்படுகிறார். சுக்கிரன் தனஸ்தானத்தில் வேற இருக்கார். அதனால் பண ஆதாயத்துக்கும் அங்கீகாரத்துக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் நன்மை தரும் நாளாகவே இருக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை இரவில் 7:31க்கு சதய நட்சத்திரம் தொடங்குகிறது. மறுநாள் பலனாக அதை பார்ப்போம். புதன்கிழமை மே 21 சதய நட்சத்திரம். அன்றைய நாள் இரவு, அதாவது மாலை 6:57 வரைக்கும் இருக்குது. ராகுனுடைய நட்சத்திரம் தான் சதயம். ராகு என்பது குருவனுடைய பூரட்டாதி நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கும் நமக்கு வேலை சார்ந்த நிகழ்ச்சிகள் நடக்கும். வேலையின் மூலம் வருமானம் கிடைக்கும், அல்லது ஒரு வீட்டு வாடகை வாங்கிறது, ஒரு வீட்டு லோனுக்கு அப்ளை பண்ணி அதை லோன் கிடைக்கிறது, மற்றும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ஜாப் ஒர்க்கு சார்ந்த தொழில்கள், சர்வீஸ் அடிப்படையில், இப்போ கவர்மெண்ட் சர்வீஸ்லேயே இருந்தாலும் சர்வீஸ் அடிப்படையில் நமக்குன்னு சில பொறுப்புகளோடு நடக்கக்கூடிய நல்ல நாளாக, அங்கீகாரம் பெற்ற நாளாக இருக்கிறது. மே 22 வியாழக்கிழமை குருவனுடைய பூரட்டாதி நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் தான் இந்த நட்சத்திரம் இருக்குது. சந்திரன் லக்னத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனசுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். அதே மாதிரி பேச்சில் ஒரு தெளிவு கிடைக்கும். எண்ணங்களில் ஒரு எதிர்பார்ப்புகளில் ஒரு நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும். ஏன்னா குரு அல்லவா. அப்பேற்பட்ட குரு நமக்கு மிதுன ராசியில் இருக்கார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். அந்த குருவானவர் நமக்கு செவ்வாயை போல பலன் தந்தாலும் புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அநேகமாக இது அகம் சார்ந்து வேலை செய்யும். அதாவது நம்ம லக்னத்துக்கு நல்லதை பண்ணும். உறவுகள், கலை துறையில் இருப்பவர்கள், மற்றும் மூளை உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க் செய்கிறவங்க, இதுக்கெல்லாம் நல்லது பண்ணும். மறுநாள் மே 23 வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். மாலையில் 4:02 மணி வரைக்கும் இருக்குது. இது சனியினுடைய நட்சத்திரம். இப்போ சனி நமக்கு சனியினுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். சனி வலுவாக இருந்தால் என்ன அப்படின்னா, நமக்கு நாம் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி கொடுப்பார். பணவரவுக்கும் வாய்ப்புண்டு. மே 24 சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம். மதியம் 1:48 வரைக்கும் இருக்குது. இந்த ரேவதி நட்சத்திரம் முதல் நாள் மாலை 4:02க்கு தொடங்குகிறது. இது புதனுடைய நட்சத்திரம். இப்போ புதன் ரிஷபராசிக்கு வந்துடுறார், 4ஆம் இடத்துல வந்துடுறாரு. சூரியனை போல செயல்படுறார். சூரியனும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இது ஒரு வகையில் புதன் சூரியன் சேர்க்கை பெற்று புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கிறது. டெக்னிக்கல் நாலேஜு, மாணவர்களுக்கு படிப்பு, விவசாயம், உற்பத்தி சார்ந்த துறை அத்தனைக்கும் நல்லது பண்ணும். மதியம் 1:48க்கு மேல் அஸ்வினி நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். கேது 8ல் இருக்கார், சூரியனுடைய சாரத்தில் இருக்கார், மற்றும் ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கும் பொருள் சார்ந்த நன்மைகள் நடக்கும். இருந்தாலும் 8ஆம் இடம் என்பது கடின உழைப்பை காட்டுகிறது, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். மே 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 11:12க்கு பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிர கிரகமானது நமக்கு
புதனுடைய நட்சத்திரத்தில் ரேவதியில் இருக்கிறாரு, ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு. பணவரவு நல்லாயிருக்கும். அனைத்து தொழில் பலமும் கைகூடும். மே 26 திங்கட்கிழமை காலையில் 8:23க்கு சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம். சூரியன் ரோகிணியில் இருக்கார், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் 4ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் சந்திரன் சூரியனாகவும் சூரியன் சந்திரனாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல அமைப்பு தான். மனமும் அதே போல் பொருளாதாரமும் விருத்தியாகும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.